Dear students, exercise 5.2 question number 2 ma. இதுலேருந்து ஒரு 2 marks இல்லைனா 3 marks வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. டோட்டலி 3 subdivisions. கொஸ்டின் அழகாக எழுதிக்கங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ். ஃபோக்கஸ் உங்கள் கையில் இருக்குது, இ வேல்யூ உங்கள் கையில் கொடுத்துட்டாங்க. ஓகே, வெரி சிம்பிள். ஃபோக்கஸோட ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ கமா 0. அப்போ இ வேல்யூ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇனா ஏஇ வேல்யூ ரெடி எவ்வளோப்பா 3. ஓகே தானே? அப்போது இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ கமா 0வோட எலிப்ஸோட ஃபார்முலா என்ன? இன்ட்ரடக்ஷன் பேஜை எப்போவுமே ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அவ்வளோதான். இப்போ நம்ம ஏ ஸ்கொயரும் பி ஸ்கொயரும் கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான். ஏஇ வேல்யூ ரெடி 3, இ வேல்யூ ரெடி 1/2. இதில் போய் போகிறேன், இந்த 2 க்ராஸ் ஆகிடுச்சு. ஏ வேல்யூ ரெடி, ஏ வேல்யூ ரெடியாக இருக்குது, இ வேல்யூ ரெடியாக இருக்குது. பி ஸ்கொயர் கண்டுபிடிக்க ஃபார்முலா பாருங்கள் எலிப்ஸில். இதுவும் இன்ட்ரடக்ஷன் பேஜில் நான் கொடுத்துருக்கேன், பார்த்துங்க. பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் 1 மைனஸ் இ ஸ்கொயர். அப்போ ஏவோட வேல்யூ 6ன்னு இருக்குது, போய் போட்டுடலாம் 36. 1 மைனஸ் இ வேல்யூ 1/2, அதையும் ஸ்கொயர் பண்ணிவிட்டேன் 1/4. 4 க்ராஸ் பண்ணியிருக்கிறோம், சப்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. 4 எடுத்து 36 அடிச்சிங்கன்னா 9 வரும், 27. அப்போ பி ஸ்கொயரும் ரெடியாக இருக்குது, ஏ வேல்யூ ரெடியாக இருக்குது. இதில் போய் போட்டுட்டேன் பாருங்கள். தஸ் ஆல் மை டிஸ்டன் 2 marks. ஏ வேல்யூ 6 இல்லையா, 36ன்னு வரும். பி ஸ்கொயர் 27. ஓகே தான், நல்லா புரிஞ்சிச்சா? இப்போ இதே ஸ்டைலில் இப்படி வந்துச்சு பாருங்கள். இப்படி வந்துச்சுன்னா எலிப்ஸோட ஃபார்முலா என்ன? 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ வந்து ஃபார்முலா இடம் மாறிடும். எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 வரும். ஏன்னா இப்படி இருந்தால், இப்படி இருந்துச்சுன்னா ஏ ஸ்கொயர் இங்கே வரும், பி ஸ்கொயர் தான். எலிப்ஸோட இன்ட்ரடக்ஷனை பாருங்கள். அதே ஸ்டைல் தான். ஏஇ வேல்யூ ரெடியாக இருக்குது 4ன்ட்டு. மேஜர் ஆக்சஸ் சொன்னாலே ஏமா, மைனர் ஆக்சஸ் சொன்னால் பி. அந்த மேஜர் ஆக்சஸோட வேல்யூ தான் இது. ஓகே, 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 இருக்குல்ல, இந்த ஏ வேல்யூ, ஏன்றது மேஜர் ஆக்சஸ். இதே இங்கே மைனர் ஆக்சஸ் சொல்லியிருந்தாங்கன்னா இது பின்னு நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ ஏ வேல்யூ 5. இதே சம்மு தான். ஓகே, அப்போ ஏ இடத்துல போய் 5ன்னு போடுறீங்க, இ வேல்யூ கிடச்சிடும். அப்போ ஏயும் இயும் கிடச்சிச்சா போன சம்மரி ஆயிடுச்சு பாருங்கள். பி ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர் 1 மைனஸ் இ ஸ்கொயர். இந்த ரிசல்ட் எல்லாம் இதில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் கையில் யார் கிடச்சிரும்? பி ஸ்கொயர் கிடச்சிரும். பி ஸ்கொயர் கிடச்சோடனே இந்த ஃபார்முலாவில் போடணும். ஞாபகம் இருக்கா? ஏன்னா ஃபோக்கஸ்னாக இருக்குது. 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கு இல்லையா, அதனால் இதான் எலிப்ஸோட ஃபார்முலா. எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறீங்க, போட்டுருங்க. ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ வேல்யூ 5 இல்லையா, இங்கே போட்டால் 25 வரும். ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ லாஸ்ட் சப்டிவிஷன் பார்த்துக்குங்க. ஸோ தேர்ட் சப்டிவிஷன் பார்த்துக்கங்க. ஓகே, லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் கொடுத்துட்டாங்க 8ன்னு, இ வேல்யூவும் கொடுத்தாச்சுப்பா. ஓகேவா? மேஜர் ஆக்சஸ் அலாங் என்னன்னு இருக்குது? எக்ஸ் ஆக்சஸ். மேஜர் ஆக்சஸ் அலாங் எக்ஸ் ஆக்சஸ்னால் ஃபார்முலா உடனே எழுதிடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இதே மைனர் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஏ ஸ்கொயர் இங்கே வந்துடும், பி ஸ்கொயர் இங்கே வந்துடும். புரிஞ்சிச்சா? சின்ன சின்ன விஷயங்கள் கற்றுக்குங்க, ஒன் வேர்டில் யூஸ் ஆகும். ஓகே, மேஜர் ஆக்சஸ் அலாங் எக்ஸ் ஆக்சஸோட ஃபார்முலா. லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் ஃபார்முலா என்னன்னு தெரியும் இல்லையா, பை ஹார்ட் பண்ணிட்டோம் இல்லையா, போன வீடியோவும் நீங்கள் காப்பி பண்ணியிருப்பீங்க. 2b ஸ்கொயர் பை ஏ ஈக்குவல் டு 8. இது அப்படியே இங்கே க்ராஸ் பண்ணிக்கோங்க. 8a 2 எடுத்து கட் பண்ணிடலாம். 8 4a. பி ஸ்கொயர் ரெடி, இ வேல்யூ ரெடி. எலிப்ஸோட அந்த பி ஸ்கொயர் ஃபார்முலா சொல்லுங்கள். பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் 1 மைனஸ் இ ஸ்கொயர். பி ஸ்கொயரோட வேல்யூ ரெடியாக இருக்குது 4a ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் 1 மைனஸ் இ வேல்யூ ஸ்கொயர் பண்ணிட்டேன்ப்பா. 9/25ன்னு ஸ்கொயர் பண்ணேன். இதை க்ராஸ் பண்ணிக்கோங்க. 25 மைனஸ் 9 16/25. இங்கேருந்து ஜம்ப் பண்ணி ஒரு ஏவை கட் பண்ணிவிடுங்க. அப்போ இங்கே 4 இருக்கும். 25 இங்கே க்ராஸ் ஆகிடுச்சு. இங்கே ஒரு ஏ பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, கட் பண்ணிட்ட பிறகு 16a. அப்போ இது 4 × 25, 16 கீழே வந்துடும். கட் பண்ணிக்கோங்க. 25/4. யுவர் ஏ வேல்யூ இஸ் ரெடி. ஏ கிடைச்சோடனே பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம். வாட் இஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a. 4 × 25/4, 4 கட். ஸோ பி ஸ்கொயரும் ரெடியாக இருக்குது, ஏவியும் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. எல்லாம் ரெடி ஆகிடுச்சுன்னா ஃபார்முலா மேலே இருக்குது பாருங்கள். மேஜர் ஆக்சஸ் அலாங் எக்ஸ் ஆக்சஸ் ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அதை எழுதிக்கோங்க. ஏ ஸ்கொயர் இடத்துல போட்டாச்சு வேல்யூ 625/16 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் வேல்யூ ரெடி ஈக்குவல் டு 1. இதை ரெசிப்ரோக்கல் பண்ண உன்னுடைய ஆன்சர். நல்லா புரிஞ்சிச்சா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? கவனமாக போடுங்க. ஓகே,
கடைசி ஒரு சப்டிவிஷனும் இதே மாதிரி பார்த்துக்கோங்க. வெரி சிம்பிள். இந்த 4 சப்டிவிஷனில் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் கொடுத்தாச்சு. மேஜர் ஆக்சஸ் அலாங்னு சொல்லியிருக்குப்பா ஒய் ஆக்சஸ். அப்போ ஒய்க்கு கீழே ஏ ஸ்கொயர் வந்துடும். போன சம்மில் மேஜர் ஆக்சஸ் அலாங் எக்ஸ் ஆக்சஸ். அப்போ இங்கே ஏ ஸ்கொயர் வந்துச்சு இல்லையா மேஜர் ஆக்சஸ் எக்ஸ் ஆக்சஸ்க்கு. இப்போ ஒய் ஆக்சஸ் கீழே அவ்வளோதான் வித்தியாசம். தட்ஸ் ஆல். இதான் ஃபார்முலா. லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் கொடுத்தாச்சு 2b² ஈக்குவல் டு 4. இதை க்ராஸ் பண்ணிக்கோங்க. 2ஆல் அடிச்சுங்க b² அடி. அடுத்தது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபோக்கஸ் ஃபார்முலா நம்ம தெரியல ஏஇன்னு சொல்லிட்டு எலிப்ஸில் மொத்தம் 2 ஃபோக்கஸ் இருக்கும். இங்கே இருக்கு பாருங்கள். இங்கே ஒரு ஃபோக்கஸ் இங்கே ஒரு ஃபோக்கஸ் இருக்கும் எலிப்ஸோட டயக்ராம். அதில் வந்து 2AEன்னு எழுதுரும். 2AE ஈக்குவல் டு இது கொஸ்டினில் இருக்குப்பா எழுதிக்கோங்க. இந்த 2 இதில் கட் பண்ணிவிட்டு 2√2. அப்போ எல்லா வேல்யூவும் ரெடியாக இருக்குது நம்ம கையில். b² ஃபார்முலா சொல்லுங்கள். b² ஈக்குவல் டு a² 1 - e². ஓகேவா? b² வேல்யூ என்ன 2a. a² உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ஸ்கொயரை வெளியில் போட்டிருக்கேன்னா போட்ட பிறகு இந்த ஏஇ வேல்யூ உள்ளே அப்ளை பண்ணியிருக்கேன் பாரு. ஹைலி இம்பார்ட்டன்ட். இதை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. 2 ஸ்கொயர் பண்ணால் 4, √2 இதை கேன்சல் 2. இது 8ன்னு வரும். a² -8 இந்த +2a இங்கே வந்தால் ஆகிடும் -2. இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணுறீங்களா? அது இங்கே ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபேக்டரைஸ் பண்ணால் 4 -4 2ன்னு வருது. ஆப்போசிட்டாக எடுக்கணும். அதான் ஏ வேல்யூ. நெகட்டிவ் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அப்போ ஏ வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ தான் எடுக்கணும். ஏ வேல்யூ 4 செலக்ட் ஆயிடுச்சு. b² தான் இங்கே இருக்கு இல்லையா. b² = 2a. 2a × 4 8. b² வேல்யூ 8ன்னு கிடச்சிச்சு. ஏவோட வேல்யூ நமக்கு கையில் இருக்கா. ஏ வேல்யூ எவ்வளோ? ஏ வேல்யூ 4. அதை ஸ்கொயர் பண்ணால் 16. ஃபார்முலா மேலே எழுதிட்டீங்க. x² / b². அப்போ x² / 8 + y² / 16 ஈக்குவல் டு 1. நல்லா புரிஞ்சிச்சா ஸ்டூடெண்ட்? ஒரு சம் காப்பி பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணி வீடியோ கேளுங்க. 4 சப்மிஷன் ஒரே நேரத்தில் கேட்குறீங்க இல்லையா? ப்ளீஸ் கம்ப்ளீட் இட்.